வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் அவை அஞ்சாமை அந்த அதிகாரத்தில் 4வது குறள். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். இந்த குறள் பாருங்கள், எப்படி கற்றவர்களோட அவையை பேசுகிறதுனால ஏற்படக்கூடிய சிறப்பு சொல்கிறாரு. என்ன, பல நூல்களே கற்றவர்கள் அமைந்த அந்த ஒரு அவையில் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றவற்றை நான் பேசுகிறேன். அவர்கள் மனதில் பதியும்படி நான் பேசுகிறேன். பேசும்பொழுது என்ன ஆகுது, அவங்க நம்ம பேசி அவங்க மனதில் உள்வாங்கின உடனே அந்த அவையில் கற்றவர்கள் அப்படின்னா நான் என்ன துறையில் பேசினேனோ அதே துறையை சார்ந்தவர்களாக எல்லாரும் இருக்கணுன்ற தேவையில்லை. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வதற்காக பல துறை இருந்தும் கற்றவர்கள் வந்திருக்கலாம். அப்போது நான் சொன்ன கருத்து அவர்கள் மனதில் பதிந்த பொழுது அது தொடர்பாக அவர்கள் அறிந்த கருத்துக்களை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போது அதை கேட்கும்பொழுது நம்மளுடைய கேள்வி அறிவினால் நம்முடைய கல்வி அறிவு இன்னும் மிகும். ஏன்னா கற்றல் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறது அப்படின்றது ஒன்று, கேட்டல் அப்படிங்கிறது ரெண்டுமே கல்வியில் சேர்றது இல்லைங்களா. அதனால் அந்த கேள்வி ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போயே அந்த கிடைக்கும் பொழுது அதை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர்கள் சொல்லுகின்ற அந்த மிகுதியான பொருட்களை அந்த கற்றவர்களிடம் இருந்தும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஒரு கற்றவர்களோட அவையில் பேசுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயன். நம்ம கற்றவர்கள் அவையில் பேசும்போது இது தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசணுமா, நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிட்டு நம்ம பாட்டில் வெளியில் வந்தோமா அப்படின்னு தயவுசெய்து எப்பயுமே வரவே கூடாது. என்ன, பேசி முடித்த பிறகு கீழே வந்தோம்னா எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் இது பேசினீங்க, இது சம்மந்தமாக நாங்கள் எங்கள் துறையில் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அப்போது நமக்கு பல துறைகளிலும் நாம் அறிந்த விஷயம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும். கற்றோர்கள் அவையில் பேசி முடித்த பிறகு அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அந்த மனம் இருந்தால். இல்லை அப்படின்னா அந்த அறிவை நம்ம இழந்துடுவோம். சரிங்களா. இது அவையடக்கம் அப்படின்னு நம்ம புலவர்களால் நிறைய பாடினத்துக்கு காரணமும் இதுதான். அது அவையடக்கம் அப்படின்னா நமக்கு திறமை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளோ திறமை இருந்தாலும் ஆணவம் இல்லாமல் அடக்கத்தோடு இருந்தால் நம்முடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற அதே சமயத்தில் அடுத்தவர்களிடம் இருக்கின்ற நல்லதை நம்ம உள்வாங்கி கொள்ள முடியும். அதுதான் விஷயம். சரிங்களா. இது இலங்கை ஜெயராஜா அவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். அவர் திருப்புகழ் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தபொழுது இந்த ஆறுமுகம் அப்படிங்கிற வார்த்தை 6 முறை வர மாதிரி ஒரு திருப்புகழ் பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த பாடலை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அப்போது முதல் வரிசையில் உட்காந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு முதியவர், ரொம்ப சாதாரணமான உடை அணிந்து கொண்டிருந்தவர். இவர் அவரை பற்றி ரொம்ப சிலாய்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இறங்கி கீழே வந்த பிறகு அவர் ஐயாக்கிட்ட சொல்லியிருக்காரு, பார்த்திங்களா 36 தத்துவத்தை என்ன சுலபமாக ஒரு பாடலில் பாடிட்டு போயிட்டார் அருணகிரிநாதர் அப்படின்னு. அந்த ஆறுமுகம்னு 6 முறை சொல்கிறதுனால 6 × 6 36. அந்த 36 தத்துவம் தான் சைவ சித்தாந்தத்தில் மிக உயர்ந்த தத்துவமாக அவங்க சொல்லுவாங்க. ஆக அந்த 36 தத்துவத்தையும் இந்த ஒரு பாடலில் உள்ளடக்கி வச்சுட்டார் அவர் அப்படின்னு சொல்லி சிலாகிச்சு பேசினாராம்மா. அப்போது அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப எளியவராக இருந்தாலும் அவருடைய கல்வியும் அவருடைய ஞானமும் எவ்வளோ உயர்ந்தது. அதை இலங்கை ஜெயராஜாவை கேட்காம போயிருந்தாங்கனாக்கா அந்த ஒரு பெரிய விஷயம், ஒரே ஒரு பாடலில் 36 தத்துவம் வச்சுருக்காருன்றது அது அவருக்கு தெரியாமையே போயிருந்திருக்கும். அதனால் எப்பொழுதும் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய படிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிறதை கேட்கக்கூடிய மனம் வேணும். அதுவும் கற்றோர்கள் சபையில் பேசும்பொழுது. சரிங்களா. நன்றி, வணக்கம். நாளை அடுத்து